சங்கீதம் 28:7 நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் பெலனாய் இருக்கிறார், கர்த்தர் என் கேடகமாக இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் பெலனாக இருக்கிறாரு? எத்தனை பேருக்கு கர்த்தர் தான் கேடகம்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நாம் மகிழ்ந்து சந்தோஷமாயிருந்து களிகூர்ந்து பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தருடைய சகாயம் பெரிதாக இருக்கிறது. அந்த சகாயம் நமக்கு இருக்கிறதுனால தான் நாம் களிகூறுதலோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறோம். இவர் தாவீது குறிப்பாக சொல்றாரு, அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். பலன் என்று சொன்னால் சரீர பலன், பொருளாதார பலன், ஆவிக்குரிய பலன், எல்லா பலனும் உள்ளடக்கியது. கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். எதிரி விடுகிற, பிசாசு விடுகிற எல்லா அக்னி அஸ்திராயுதம் அம்பு எல்லாவற்றுக்கும் என் தேவன் கேடகமாக இருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இதுல சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது அப்படின்றார். கர்த்தரை நம்புவேன் அப்படி இல்லை, என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது. ஏன்னா அவர் கேடகமா இருக்கிறாரு, பலனா இருக்கிறாரு, எனக்கு சகாயம் செய்யறா இருக்கிறாரு. ஆகவே நான் பாடி பாடி ஆராதனை செய்கிற ஆராதனை வீரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால், நான் பாடி 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 கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கிறவனாய் வாழ வேண்டும். கர்த்தர் தான் எனக்கு பலன், கர்த்தர் தான் எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மனம் அந்த விதத்தில் புதிதாக்கப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேரில் உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கா, வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தா பெரிய சந்தேகம்தான் இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் போராட்டம், குழப்பம், நிம்மதியற்ற வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, எதிராளியால் பயந்து பயந்து ஒளிந்து வாழ்கிற வாழ்க்கை, பாடு நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, எல்லா மனிதனையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இதன் மத்தியிலே தாவீது சொல்றாரு, நான் நம்பி இருந்தேன், அவர் பலனாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். ஆகவே தான் நான் பாடினே இருக்கிறேன், சூழ்நிலையின் மத்தியில் பாடினே இருக்கிறேன். ஏன்னா அந்த சூழ்நிலை என்ன ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரை துதிச்சினே இருக்கிறேன். ஏன்னா கஷ்டம் பெருசா கிடையாது, அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும். இந்த லேசான கஷ்டம் சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும். லேசான கஷ்டம், லேசான பிரச்சனை, லேசான தரித்திரம், லேசான வியாதி. எப்போ உங்க பிரச்சனையை, உங்க தரித்திரத்தை, உங்க போராட்டத்தை, உங்க கஷ்டத்தை எப்போ நீங்க லேசுன்னு நினைக்கிறீங்களோ அது உண்மையாவே நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பலன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா பிரச்சனை லேசுன்னு நினைப்பீங்க. கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறாரு, பாதுகாப்பா இருக்கிறாரு நீங்க நினைச்சீங்கன்னா பிசாசு என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அல்லேலூயா. எப்பவுமே பாடி ஆண்டவரை துதிச்சினே இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னை விட்டு விலகாமல் இருக்கிறார். சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் என்ன செய்வான், நான் பயப்படேன் அப்படின்லாம் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை சகாயராய் வைத்திருக்கிற நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும், தைரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தாவீது அதை செய்தான். ஆகவே தான் பலமுள்ளவனாக இருந்தான். அவன் போகிற இடமெல்லாம் ஒரு ஜெயம் கிடைத்தது. அவன் போகிற இடமெல்லாம் வழிகள் திறக்கப்பட்டது. எல்லா சூழ்நிலைகள் வந்தாலும் அதன் மத்தியில் இவன் கர்த்தரை சார்ந்திருந்தான் என்பது உண்மை. அல்லேலூயா.
முதலாவது தாவீதை நம்ம எடுத்துக்கலாம். தாவீது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஓகே, இந்த வார்த்தையை தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? கோலியாத்தை பார்த்து சொல்றாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இப்ப கோலியாத்துடைய சகாயம், கோலியாத்துக்கு உதவி எங்க? கோலியாத்து யாரை நம்பியிருந்தான்? அவனுக்கு உதவி எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா, அவன் பலனெல்லாம் பட்டயம், அவன் பலனெல்லாம் அவனுடைய கேடயம், அவனுடைய பலனெல்லாம் அவனுடைய பயிற்சி, போர் பயிற்சி பெற்றவன். அவனுடைய பலனெல்லாம் நான் உயர்ந்தவன், அவன் பலனெல்லாம் யாரும் என் உயரத்துக்கு இல்லை, நான் தான் பெரிய ஆளு, எல்லாரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என்று சொல்லி மனநிலையோடு கூட அவன் தைரியம் உள்ளவனாய் ஜனங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறான். எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க. ஆனால் தாவீது மாத்திரம் அங்கே நின்று பேசுகிறான். கோலியாத்தி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், உனக்கு பட்டயம் பலனா இருக்கலாம், ஈட்டி பலனா இருக்கலாம், உன் கேடகம் உனக்கு பலனா இருக்கலாம், ஆனா நீ நிந்திக்கிறாயே, நீ ஏளனமாய் பேசுகிறாயே, அந்த இயேசு எனக்கு பலனா இருக்கிறார் அப்படின்றான். கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்றான். தாவீது சொல்றான், கோலியாத்தே நீ பட்டயத்தோட ஈட்டியோட வருகிற, அதுதான் உனக்கு பலன் நினைச்சு வர, அந்த பட்டயம் ஈட்டி வந்து உனக்கு உதவி செய்யும், சகாயம் செய்யும், எல்லாத்தையும் ஒண்ணுமல்லாம ஆக்கலாம் நீ நினைக்கிற, ஆனா நானோ நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறேன், தேவனுடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவன் ஒரு கூழாங்கல்லை எடுத்து அடிக்கிறான். அல்லேலூயா. இங்கே தேவன் சகாயம் செய்கிறான். இந்த கல்லின் மூலமாக தேவன் சகாயம் செய்கிறார். அல்லேலூயா. நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? எந்த சகாயத்தை, எந்த உதவியை நம்பி இருக்கிறோம், எந்த சோர்ஸை நம்பி இருக்கிறோம் அப்படின்றது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. வாழ்கிற வாழ்க்கையில் எதை நம்ம அதிகமாக நம்பிட்டு இருக்கிறோன்றது நம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்து நாம் கணித்து விடலாம். அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற எல்லா சகாயத்தையும் பெற்று கோலியாத்தை வீழ்த்திருப்பேன். அல்லேலூயா. உண்மையாக நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி இருக்கிறோன்னு சொன்னால், கர்த்தர் தான் எனக்கு சகாயர், அவர் தான் எனக்கு தயாபரர், அவர் தான் எனக்கு உதவி செய்கிறவர், அவருடைய உதவி ஒரு காலம் மாறாது, அவர் என்னை ஏமாற்றாதவர் அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த உதவி, அந்த சகாயத்தில் பெரிய பெரிய வெற்றியை நாம் அனுபவித்தே தீருவோம். அந்த மனநிலை நமக்கு வேணும், அந்த மனநிலை நமக்கு வேணும். அதனால தான் சொல்கிறாரு, இப்போ ரோமர் 12:2 சொல்கிறாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே ஒரே வேஷம்தான், அவங்களுக்கு சகாயம் எல்லாம் அவங்க பணம் தான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய சகாயம், உதவி, ஒத்தாசை, அனுகூலங்கள் எல்லாம் அவர்களுடைய பணம், அவர்களுடைய பலன், அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய வீடு வசதி வாய்ப்புகள், பதவி அந்தஸ்து எல்லாமே தான் பலன் நினச்சின்னுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்கன்றார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய சித்தம் அதை பாருங்கன்றார். அதை பார்த்துட்டு இங்கே மனசை மாற்றுங்கன்றார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். அப்போது பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருமே சகாயத்தை, உதவியை பல விதத்தில் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் சகாயத்தை, உதவியை, நன்மையை, ஒத்தாசையை தேவனிடத்திலிருந்து மட்டும் பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர் நம்மை ஏமாற்றாதவர், அவருடைய உதவி நின்று போகாது. அவர் தான் எனக்கு சோர்ஸ் சொல்லுங்க, அவர் தான் எனக்கு ஆதாரம். ஆதாரம் நீர்தானையா,
என் துறையே ஆதாரம் நீதானையா. உண்மையா நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆதாரத்தின் வாய்க்காலை ஒருவரும் அடைக்க முடியாது. உங்கள் மனசில் உங்கள் சிந்தையில் அது ஆணித்தரமாக உறுதியாக நிறுத்துங்க. ஆண்டவர் தான் எனக்கு ஆதாரம். என் குடும்பத்துக்கு, என் எதிர்காலத்துக்கு, என் பொருளாதாரத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் படிப்புக்கு, எல்லாத்துக்குமே ஆண்டவர் தான் ஆதாரம். தம்பிங்களா, ஆண்டவர் தான் ஆதாரம். ஞானம் இல்லையா, சகாயரேன்னு அவரை திரும்பி பாருங்க. படிக்க பலன் இல்லையா, அது அப்படிப்பட்ட புத்தி இல்லையா, ஆண்டவரேன்னு திரும்பி பாருங்க. அவர் கொடுக்கிற ஞானம் என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. யாராவது ஞானத்தில் குறைவுள்ளவங்களாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்குற எங்கிட்ட கேளுங்கன்றார். அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் சகாயம் செய்கிறவர், அவர் உதவி செய்கிறவர், ஒத்தாசை கொடுக்கிறவர். அவரிடத்துல மட்டும் திரும்புறத மிஸ் பண்ணாதீங்க. வேற எங்க வேணாலும் திரும்புறத மிஸ் பண்ணிடலாம், ஆனால் கர்த்தர்கிட்ட திரும்புறத மட்டும் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், வாழ்ந்து காட்டுங்கள், வெற்றிகரமாக நில்லுங்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார், உங்களை காப்பாற்றி இருக்கிறார். சும்மாலாம் உங்களை ஆண்டவர் அழைக்கல, அவருக்காக நிற்கணுன்றதுக்காக அழைக்கிறார். அப்படியே வார்த்தையை பிடித்து கொண்டு வெற்றிகரமாக வாழணுன்றதுக்காக அழைச்சிருக்கிறாரு. நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க, நிச்சயமாக ஆண்டவர் கூட நிற்கிறார். ஆமேன். அப்போ தாவீது என்ன சொல்றான், நீ சகாயமாக நினச்சிருக்கிற, உதவியாக இருக்கிற, ஓம் பலன், ஓம் புத்தி, ஓம் ஞானம் எல்லாத்தையும் பெருசாக நினைக்கிற. ஆனால் இயேசு தான் எனக்கு பெருசு, ஆண்டவர் தான் எனக்கு பெருசு. கடைசியில் யாருக்கு வெற்றி கிடைச்சது? தாவீதுக்கு வெற்றி கிடைத்தது. தேவனுக்குத்தான் வெற்றி. 47ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அதுலயே கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமா, ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு பட்டயம் தேவையில்லை, ஈட்டி தேவையில்லை. ரட்சிக்கிறதுக்கு அவருடைய நாமம் போதும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் யுத்தம் செய்கிறவர். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. நீங்களும் நானும் ஏன் போய் சண்டை போடணும்? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு சண்டை இல்லை. எப்படியே? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு சண்டை கிடையாது. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு. அல்லேலூயா. அதனால இயேசுவின் நாமத்தை பிடிச்சிக்காங்க, இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுங்க. பொல்லாத பிசாசே என் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்பட உனக்கு அதிகாரம் இல்லை, விலகி போன்னு சொல்லி பாருங்க. கல்லை விட்டு அடிச்சு பாருங்க, எதிராளி விழுந்து போவான். அல்லேலூயா. ஆமா, கல்லு அப்படின்னா இங்க வசனத்துக்கு கம்பேர் பண்ணிக்காங்க, இதை வார்த்தைக்கு கம்பேர் பண்ணுங்க. உறுதியானது, மாறாதது, அசைக்க முடியாதது. இது வெறுமனே திரும்பாது, அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எடுத்து நீங்க பேசுங்க. சிச்சுவேஷன் உங்களுக்கு எதிராக இருக்குதா, இந்த வார்த்தை எடுத்து அனுப்பிச்சு பாருங்க. இந்த வார்த்தைக்குள்ளே கர்த்தருடைய சகாயம் இருக்கிறது. எப்படியே? வார்த்தைக்குள்ளே கர்த்தருடைய உதவி அடங்கி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் உதவி இருக்கிறது. இயேசுவின் வார்த்தைக்குள்ளே அவருடைய உதவி அடங்கி இருக்கிறது. அதனால தான் வேதத்தை படிங்க, வேதத்தை தியானிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். வேதத்தை படிக்காமல், வேதத்தை தியானிக்காமல், வேதத்தை இருதயத்தில் வைக்காமல் எந்த அனுகூலத்தையும் பெற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும். ஏதோ மேட்சிக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. ஆண்டோடைய பிள்ளைங்க சூடு சொரணியாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, படித்து ஜெபிச்சு இயேசுவின் நாமத்தில் நின்று எடுக்கணும்னு நினைக்கணும். மேஜிக்காக ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, ஆண்டவரே நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அதனால வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். ஏன்னு சொன்னால் இயேசுவே வார்த்தைக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்தார். 40 நாள் உபவாசத்துக்காக வனாந்திரத்துக்கு போகிறாரு. பிசாசு வசனத்தை பேசுகிறான். ஆனால் இயேசு வசனத்தை பேசின பிசாசிடத்தில் வசனத்தை பேசியே விரட்டுகிறார். அல்லேலூயா. ஆமாம், எப்படி எதிர்த்து நிற்க முடியணும்னா வசனத்தை வச்சு மூலமாக தான் எதிர்த்து நிற்க முடியும். வேறு எதன் மூலமாகவும் எதிர்த்து நிற்க முடியாது. வேறு எதன் மூலமாகவும் எதிர்த்து நிற்க முடியாது. அதனால் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு எழுதி இருக்குதுன்றாரு.
இங்கே எழுதியிருக்குது, நீ ஏன் என்னை கீழே குதிக்க சொல்கிற, எழுதியிருக்குது அப்படின்னு எதிர்த்து பேசி பேசி ஜெயிக்கிறாரு. அதனால் கர்த்தருடைய உதவி என்பது, கர்த்தருடைய சகாயம் என்பது, கர்த்தருடைய அனுகூலம் என்பது அவருடைய நாமத்துக்குள்ளே இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடந்து கர்த்தருடைய அனுகூலத்தை ரிசீவ் பண்ணிக்கணும். தாவீது சின்ன வயசுலேருந்து எப்படி செயல்பட்டான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான், ஆராதனை வீரனாக இருந்தான், கர்த்தருக்கு பிரியமாக இருந்து எல்லா சிங்கத்தையும் கரடையெல்லாம் கிழிச்சு போடுறான். அவ்வளோ பெரிய பலன் எப்படி கிடைச்சிது? கர்த்தருடைய சகாயம், கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய ஒத்தாசை இருந்ததுனால தான் இதனால் செய்ய முடிஞ்சது. அந்த தைரியத்தில் கோலியாத்துக்கிட்ட போகிறான். அந்த கோலியாத்தை ஏமாத்திரம் நினச்சிட்டு கோலியாத்தையும் ஒன்றுமில்லாம ஆக்குறான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவருடைய நம்பிக்கை, அவருடைய உதவி, அவருடைய ஒத்தாசை முழுக்க 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 ஆண்டவர் தான் எனக்கு ஒத்தாசை அப்படின்னு முழுமையாக நம்பி இருந்தான். அப்படி முழுமையான நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் வெற்றியை பார்ப்பது கடினமாக இருக்கும். வெற்றியை பார்ப்பது கடினமாக இருக்கும். யோசபாத் எடுத்துக்காங்க. யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் நடக்குது. அந்த வசனத்தை படித்து பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஆமா, அல்லேலூயா. இங்க யோசபாத் என்ன பண்றாரு? மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு விரோதமா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வராங்க. இப்போ இந்த யோசபாத் என்ன பண்றான்? சபையார் எல்லாரையும் கூட்டி இவன் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடுகிறார்கள். போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்து, அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள், உதவியை தேட கர்த்தரிடத்தில் கூடினார்கள். என்னடா இது? அம்மோன் புத்திரர் வர்றாங்க, மோவா புத்திரர்லாம் யுத்தம் பண்ண வராங்க. ஏன் இவன் அக்கம் பக்கம் இருக்கிற அண்டை நாட்டுக்கு போயிட்டு சகாயம் தேடி எனக்கு சப்போர்ட்டுக்கு வாங்கன்னு ஏன் கூப்பிடல? ஏன் இவன் நேரம் யோசபாத் கர்த்தர்கிட்ட போகிறான்? ஏன்னா கர்த்தருடைய சகாயம் மிகப்பெரிய சகாயம் என்பதை இவன் புரிந்து வைத்திருக்கிறான். அதனால எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நேராக கர்த்தர்கிட்ட போங்க, அவருடைய உதவி மிகப்பெரிய உதவி. அதான் சொல்றாரு, 6ஆம் வசனத்தை சொல்றாரு, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன். அப்புறம் சொல்றார், நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. இப்போ இவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, கர்த்தர் தான் தேவன், அவர் தான் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அப்புறம் சொல்றான், உம்முடைய கரத்துல தான் வல்லமை இருக்குன்றான். அப்புறம் சொல்றாரு, பராக்கிரமும் உம்முடைய கரத்தில் இருக்குதுன்றாரு, ஒருவரும் உம்மோடு கூட எதிர்த்து நிற்க முடியாதுன்றார். வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சக்தி படைத்தவர் தேவன். அவருடைய சகாயத்தை நாடினால் இந்த அமலேக்கியர், இந்த மோவா புத்திரர், இந்த அம்மோன் புத்திரர் ஏமாத்திரம் அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கர்த்தர்கிட்ட சகாயம் தேட போறான். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு எதிராக மிகப்பெரிய சதி வேலை, மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய சத்ரு நமக்கு எதிராக வந்தால் நாம் நேராய் போக வேண்டிய ஒரே ஒரு இடம் உண்டு, கர்த்தருடைய சமூகம் மட்டும். அவர்தான் ஒத்தாசை கொடுக்கிறவர், அவர்தான் சகாயம் செய்கிறவர், உதவி செய்கிறவர், அனுகூலம் செய்கிறவர். அவரை விட்டுட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. அல்லேலூயா. அவர் ஏமாற்ற மாட்டார், அவர் ஏமாற்ற மாட்டார். ஓகே, அடுத்தது 3வது, பஞ்சத்தில் கர்த்தருடைய ஒத்தாசை. ஆதியாகமம் 26 1ஆம் வசனத்திலிருந்து. ஆதியாகமம் 26 1 வாசிக்கலாம். 30 பழைய ஏற்பாடு. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில்
கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். இங்க தேசத்தில் பஞ்சம், ஊரே பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாட்டுக்கு வழி தேடி பலர் பல இடத்துக்கு போயினே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஈசாக்கு கிட்ட கர்த்தர் பேசுகிறார். தரிசனத்திலே தோன்றி, ஈசாக்கே ஈசாக்கே, நீ எகிப்துக்கு போவாத, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எகிப்துக்கு போவாதீங்க, பஞ்சத்தில் எகிப்துக்கு போவாதீங்க, கர்த்தர் சொல்கிற இடத்துல இருங்க. ஹல்லேலூயா. எப்படி ஈசாக்கு எப்படி பஞ்சத்துக்கு போனாரோ அதே மாதிரி பஞ்சத்துக்கு எகிப்துக்கு போகணும்னு நினச்சாரோ அதே போல் அவங்க அப்பாவும் பண்ணார். பஞ்சத்தில் எகிப்துக்கு போனார். கர்த்தர்கிட்ட போயிருந்தா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எகிப்துக்கு போனாங்க. அங்கே போயிட்டு போய் சொல்கிறாங்க, தன் மனைவியை சிஸ்டர்ன்றாங்க. அவங்க அப்பா எப்படி பண்ணாரோ அதே மாதிரி மகனும் பண்ணுறாரு. தன் மனைவியை சிஸ்டரு சகோதரின்னு சொல்லி எல்லாம் ஏமாத்துறாங்க. இது எப்படின்னா, சூழ்நிலை நேரத்தில், ஒரு போராட்டத்து நேரத்தில், வழி தெரியாத நேரத்தில் சகாயம் கர்த்தர் தான் என்பதை உறுதியாய் நிற்கும் பொழுது இந்த பிரச்சனை இல்லை. எப்படி பஞ்சம், பசி, பட்டினி, ரொம்ப கஷ்டம். இந்த சமயத்தில் நான் அங்கே போனால் அனுகூலம் கிடைக்கும், இங்கே போனால் அனுகூலம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய கணிப்பில் நம்ம போனால் அங்கே பிரச்சனை. ஆனால் போக வேண்டிய இடம் ஒன்று, அது எங்கன்னா அது கர்த்தர். அந்த இடத்துக்கு போயிருந்தால் இந்த சூழ்நிலையெல்லாம் நடந்திருக்காது. இந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஈசாக்குக்கு கர்த்தர் முன்னாடியே சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போவாதப்பா, இந்த பஞ்சத்தில் நான் சொல்கிற இடத்துல குடியிருன்றார். இந்த ஈசாக்கு இந்த பஞ்சத்தின் நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து கேராரிலே குடியிருக்கிறான். அவன் குடியிருக்கிற இடத்துக்கு நேராக ஆசீர்வாதம் வருகிறது. அவன் விதைக்கிறான், 100 மடங்கு அறுக்கிறான். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் தங்குகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விதைக்கிறான். கர்த்தர் மழையை கொடுக்கிறார், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற முடிகிறது. அல்லேலூயா. அப்ப பஞ்சத்தின் நேரத்தில் அனுகூலத்தை கொடுக்கிற, சகாயத்தை செய்கிற தேவனிடத்தில் போவோம், தேவனுடைய வார்த்தையை கேட்போம், அவர் சொல்லுகிற இடத்திலே நிற்போம், ஆசீர்வாதம் அங்கே தேடி வரும். அல்லேலூயா. மழை அங்கே வரும். இந்த தெருவில் மழை பெய்யுது, இந்த தெருவில் மழை பெய்யல, அது அவர் பாடு, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் ஈசாக்கை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் திட்டம் போட்டார். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஈசாக்கை இருக்கிற இடத்திலே உயர்த்தி வைக்க வேண்டும், இருக்கிற இடத்துல 100 மடங்கு அவன் அறுவடையை பார்க்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்பி அவனை ஆசீர்வதித்தார். அப்போ உண்மையாவே கர்த்தர் தான் சகாயர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை அனுபவித்தே தீருவோம். அதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ கஷ்டத்து நேரத்தில் எங்கேயும் ஓடக்கூடாது. கஷ்டத்து நேரத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது. ஆண்டவரே என்ன பண்ணிட்டோம், நான் சொல்கிற இடத்துல இரு, அங்கே தான் ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்கிறாரு, ஆபிரகாமே நான் குறித்த மலைக்கு நேராய் உன் மகனை கூட்டி கொண்டு போய் எனக்கு பலியிடுன்றார். ஆண்டவரை, என்ன ஆண்டவர் அங்கே போக சொல்கிறீரு, நான் இங்கே பலியிடுறேன்னு போயிருந்தா ஆடு கிடைச்சிருக்காது. ஆனால் கர்த்தர் சொன்ன மலைக்கு நேராக போகிறான், அங்கே ஒரு ஆடு இருக்கிறது, ஈசாக்குக்கு பதிலாக பலியிட்டான். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்லுகிற இடத்துல பதில் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற இடத்துல அனுகூலங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. லோத்துக்கிட்ட என்ன சொன்னார் ஆண்டவர்,
லோத்தே லோத்தே இந்த பட்டணமெல்லாம் அழிய போது நான் சொல்கிற மலைக்கு போ அப்படின்றாரு. இந்த லோத்து என்ன பண்ண, ஆண்டவரே அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது ஆண்டவரே, இந்த பக்கத்தில் ஒரு மலை இருக்குது அங்கே போகிறான். இந்த சம்பவம்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா புரியும். பக்கத்தில் ஒரு மலை இருக்குதுன்னு அங்கே போனான். கடைசியில் பார்த்தோன்னா துஷ்ட குடும்பமாகவே சந்ததியாகவே மாறி போச்சு. புரியுதுங்களா? அப்போது கர்த்தருடைய அனுகூலங்கள், கர்த்தருடைய சகாயங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் அனுபவித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு நேராக போக வேண்டும். அங்கே தான் ஆசீர்வாதம் தேடி வரும். அல்லேலூயா. எலியாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், கேரியத்துக்கு போனார். அங்கே ஆசீர்வாதம் காக்காவை கொண்டு வராரு. காக்கா எந்த காக்காவது கறி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கா? எந்த காக்காவது கறி எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் போட்டிருக்கா? ஆனால் கொடுக்காது. உங்கள் வீட்டில் நானும் தூக்கின்னு போயிடும். உண்மை தானே? ஆனால் அங்கே காக்காவை வச்சு ஆண்டவர் போசித்தார் இல்லையா? புடிங்கின்னு போகிற காக்காவை வச்சே கொடுக்க வச்சார். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கெரித்து போகணும். சாரி பார்த்து விதை வீட்டுக்கு போகணும். ஏன்னா அங்கே தான் உனக்கு அனுகூலங்கள் இருக்குது. ஓ மூலமாக அவங்களுக்கும் அனுகூலம் கிடைக்கும், அவங்களுக்கும் ஆசீர்வாதம் வரும். அதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய உதவி அனுகூலங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அதை முழுமையாய் அனுபவித்து வாழ்வோம். அல்லேலூயா. ஓகே, இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு நான் போகிறேன். எஸ்ராவா எடுங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஓகே, இவ்வளோ நேரம் கர்த்தர் அனுகூலம் பண்ணாரு, பஞ்சத்தில் அனுகூலம் பண்ணாரு, யுத்தத்துக்கு அனுகூலம் பண்ணாரு, அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ராவுக்கு அனுகூலங்கள் கிடைக்கிறது. எங்கே இருந்து அனுகூலங்கள் கிடைக்கிறதுன்னு சொன்னால் ராஜாவிடத்திலிருந்து அனுகூலங்கள் கிடைக்கிறது. எங்கேருந்து கிடைக்குது? ராஜாவிட்டிருந்து அனுகூலம் கிடைக்குது. இதில் போட்டிருக்கு, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாக இருந்தான். நம்ம தேறி இருக்கிறோமா? வேதத்தை படிக்கிறோமாப்பா? வேதத்தை வாசிக்கிறதுல, அதை தேறி இருக்கிறதுல நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். தேறின வேதபாரகனாக இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால், கர்த்தர் கரம் நன்மை செய்யும்படியாய், அனுகூலம் செய்யும்படியாய், சகாயம் செய்யும்படியாய் உண்மையில் அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் உண்மையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போக வேண்டும். எஸ்ராவை போல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே தேறினவனாக இருக்க வேண்டும். கீழே சொல்றாரு, 10ஆம் வசனம் படிச்சு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், எல்லாரும் சொல்லுங்க, ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமா, கர்த்தருடைய கரம் மேலே இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். அப்போதான் கர்த்தருடைய கரம் மேலே இருக்கிறத புரிஞ்சிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ எஸ்ரா எப்படி இருந்தான்னா கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறானாம். ஆராய்ச்சி பார்க்கறது மட்டும் இல்லை, அதன்படி செய்கிறானாம். இன்னைக்கு உலகத்தில் பலர் கர்த்தருடைய வார்த்தையை ஆராயிறாங்க. எதுக்காக ஆராயிறாங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக, குறை கண்டுபிடிக்கிறதுக்காக, இது பொய்ன்னு சொல்கிறதுக்காகவே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நாம் அப்படி கிடையாது. கர்த்தர் ஜீவன் இல்லவ, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய சக்தி என்னன்னு புரிஞ்சுக்கணும், அவருடைய அனுகூலங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஆராயணும். சொல்கிறாரு, அவன் ஆராய்ந்தான். அப்புறம் போட்டிருக்கு, அதன்படி செய்கிறான். வேதத்தின்படி செய்கிறோமா? பக்கத்தில் பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா இல்லையா? நடக்கிறோம். அல்லேலூயா. அப்போ வேதத்தை ஆராய வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும், நீதி நியாயங்களை உபதேசிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இருதயத்தை பக்குவப்படுத்துங்கப்பா. பக்கத்தில் பார்த்து இருதயத்தை பக்குவமாக வச்சுக்காங்க. பக்கத்தில் சொல்லுங்க, இருதயத்தை பக்குவப்படுத்திக்காங்க. இருதயம் பக்குவப்படணும்னா கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணுங்க. இருதயம் பக்குவப்படணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க முயற்சி பண்ணுங்க. இருதயம் பக்குவப்படும், அப்பதான். அல்லேலூயா. இப்போ
இந்த எஸ்ராவை பற்றி ராஜாவே சாட்சி சொல்கிறார். அவர் கீழே இப்போ சொல்கிறார் பாருங்க, 12ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்க. ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதுகிறது என்னவென்றால். அல்லேலூயா. இதில் என்ன சொல்றாரு பாருங்க, அர்த்தசாஸ்திரா சொல்றாரு, ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசாஸ்திரா சொல்லி, இவரு அவ்வளோ பெரிய அர்த்தசாஸ்திரா சொல்றாரு, பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகன். சொல்லுங்க, உத்தம வேத பாரகன். உத்தம வேத பாரகன். உத்தம வேத பாரகன். வேதத்தை ஆராய வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும், உபதேசிக்க வேண்டும், உத்தமனா இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க, அதன்படி செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்க, உத்தமனா இருங்க. கர்த்தருடைய கரம் மேலே இருக்கும். ஓ அல்லேலூயா. கர்த்தாவே, உன் கரம் என் மேல இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய கரம் வல்லமையுள்ள கரம், அனுகூலம் செய்கிற கரம், ஒத்தாசை கொடுக்கிற கரம், சகாயம் செய்கிற கரம் என் மேல் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இதை மட்டும் செய்யுங்க, எங்கேயும் போய் அப்படி தலைவணிக்கு நிற்க வேணாம். ராஜாவே, எஸ்ரா எஸ்ரா நீ உத்தமம்பா, தான் எல்லா அனுகூலத்தையும் எடுத்துகிட்டு போ. நீங்கள் அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே சொல்கிறார் என்னென்ன அனுகூலங்கள், எல்லாம் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்து எல்லா ஆட்களெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. 14ஆம் வசனம் அப்படியே பார்த்தீங்கன்னா, நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும், ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையையும் பாபிலோன் சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும், நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். ஓகே, இது நீங்க அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு விரோதமாக எதுவும் செய்யாதீங்க, நேராக எஸ்ரா கூட போங்க, அந்த ஆலயத்தின் வேலையை கரெக்டாக செய்து முடியுங்கன்னு ராஜாவுக்கு எஸ்ரா மேலே ஒரு சகாயம் கிடைக்குது. அல்லேலூயா. ஆமாம், அதனால் கர்த்தர் கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா உங்கள் முதலாளி கண்ணிலேருந்து தயை கிடைக்கும், முதலாளிகிட்டேருந்து சகாயம் கிடைக்கும். இந்த முதலாளி சம்பளமும் கொடுக்க மாட்டான், ஒன்றும் பண்ணுறான் அப்படின்னு புலம்பவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக சகாயம் வரும். எப்படி சகாயம் வரணும்னா, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறத அவன் பார்க்கணும். உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறத அவன் எப்படி பார்ப்பான்னா, நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி படித்து உபதேசம் பண்ணி அதன்படி நடந்து உத்தமனாக இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் கரம் உன் மேலே இருக்கிறத முதலாளி பார்ப்பாரு. முதலாளி அப்போ தான் பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுப்பாரு. அல்லேலூயா. தான் உண்மை. குடியா 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 கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் கரம் மேலே இருந்துச்சுன்னா கட்டாயம் கொடுப்பாங்க. ஆமென். கர்த்தர் பயத்தை உண்டாக்கிடுவார். எகிப்தில் என்ன நடந்துச்சு? எகிப்தில் என்ன நடந்துச்சு? 10 விதமான வாதம் நடந்துச்சு. 10வது வாதம் இல்லை, எகிப்தின் ஜனங்கள் மொத்த பேரும் பார்த்து, எப்பா போங்கப்பா, இந்த வெள்ளி பொண்ணு நகை மொத்தத்தையும் கழட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போங்கப்பா. புரியுதுங்களா? கர்த்தர் கரம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய சகாயம், அனுகூலங்கள் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்கள் நிமித்தம் அவர்களுக்கு திகில் உண்டாகும். அவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். இதில் சொல்றாரு, ராஜா அவன் கேட்டதை கொடுத்தான். 6ஆம் வசனம் சொல்லுதா பாருங்க, சொல்லுது பாருங்க 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா கடைசியா அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அப்பா எஸ்ரா என்னன்னா கேட்டிருப்பாரு, நீங்க கேட்டதெல்லாம் உங்க ஓனர் கொடுக்குறாரா? இல்ல, எஸ்ரா மாதிரி நடப்போம், கேட்டதெல்லாம் கொடுக்க வைப்பான். ஹல்லேலூயா. என்ன டெக்னிக் சொல்லி தரதாக்குது பாருங்க. அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பார்த்துக்காங்க. அப்போ கர்த்தருடைய சகாயம், கர்த்தருடைய வல்லமை, அப்படியே கரம் நம்ம மேலே இருக்கும் பொழுது மனிதனுடைய அனுகூலங்கள் ஈஸியாக வரும், கண்டிப்பாக வரும், மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. ஏசாயா 31
1ஆம் வசனம். சகாயம் அடையும்படி ஆ. இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் ஆ. கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவரும் ஞானமுள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். ஓகே, அப்புறம் படிக்கலாம். அப்புறம் அங்கே இதில் என்ன சொல்லுது? சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சகாயம் பெற்றுக்கணும்னா, சகாயம் அடைய வேண்டும் என்று சொன்னால் சகாயம் அடைய வேண்டும், கர்த்தரை நோக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். மறுபடியும் சொல்லுங்க. சகாயம் அடைய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நோக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். ஓகே. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கவில்லை, கர்த்தரை நோக்கவில்லை. இவர்கள் என்ன செய்தார்களாம்? எகிப்தை நம்பினார்களாம், தேவனை பார்க்கவில்லையாம். இவங்க என்ன பண்ணுறாங்க? எகிப்தை நம்புகிறாங்க. இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன், கரெக்டாக கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அசீரியா அப்பப்போ தொல்லை கொடுத்துனே இருந்துச்சு. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு துணை செய்கிறதுக்கு, இந்த அசிரியாவை எதிர்த்து நிற்பதற்கு, இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு எனக்கு ஒத்தாசை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறான். யார்? ஆணுடைய பிள்ளைங்க பார்க்குறாங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தா எகிப்தில் இருக்குது. எகிப்தில் குதிரை இருக்குது, பட்டயம் இருக்கிறது, ஈட்டி இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது. இதில் போட்டிருக்கு பாருங்க, ரதங்கள் அநேகமாக இருக்கிறது. அவைகளை நாடுவோம், குதிரை வீரர்கள் மகா பலசாலியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை நம்பி போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை தேடலை, கர்த்தரிடத்தில் சகாயம் தேடலை. இந்த அசீரியாவை எதிர்கொள்வதற்கு எகிப்திற்கு போவோம், அந்த குதிரை பலத்தை, அந்த ஆள் பலத்தை நம்புவோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்றாரு. ஏன் ஐயோ? இதில் என்ன தப்பு இருக்கு? எனக்கு ஒரு பிரச்சனை, நான் எதிர்கொள்ளணும், பக்கத்தில் இருக்கிற உதவி செய்கிற கொட்ட போகிறதுல என்ன தப்பு? தப்பு இல்லை, நம்முடைய பார்வையில் தப்பு இல்லை தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அது தப்பு. ஏன் தப்பு? உனக்கு ஐயோன்றாரு. ஏன் ஐயோன்னா, நீ அங்கே போவ, அவன் என்ன பண்ணுவான்? உன்னை நசுக்குவான். பின்னாடி அப்படியே சொல்கிறாருங்க, எகிப்தியர் தெய்வம் அல்ல. 3ஆம் வசனம் படிங்க. எகிப்தியர் தெய்வம் அல்ல. எப்பா எகிப்தியர் உதவி செய்வாங்கன்னு அங்கே போகிறல்ல, எகிப்தியர் தெய்வம் அல்ல. அப்புறம் மனுஷர் தானே, அவங்க மனுஷர்கள் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, அவங்க குதிரைகள் எல்லாம் ஆவி அல்ல, மாம்சம் தானே. அவர்கள் மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். இது எப்படி இருக்கு பாருங்க. சகாயம் செய்கிறவனும் காலி ஆயிடுவானா, சகாயம் பெறுகிறவனும் காலி ஆயிடுவானா. இது எப்படி இருக்கு? இவங்க சகாயம் தேடி போறாங்க, எகிப்து சகாயம் செய்ய வருது, அவனும் காலி ஆயிடுவான். சகாயம் பெற்றுக் கொடுக்குற நானும் காலி ஆயிடுவேன்றார். ஏன் அப்படின்னா, சகாயம் செய்கிறவன் மனுஷன் தானே, அவன் குதிரை மாம்சம் தானே. அப்போ சகாயம் உதவி ஒத்தாசை கேட்டு நீ ஒரு மனுஷங்கிட்ட, ஒரு மாம்சங்கிட்ட போவாத. அவனும் மாம்சம், அவனும் மனுஷன், அவன் மிருகம், ஜீவன்கள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். நாமளும் மாம்சம், எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். அவர்கள் தெய்வம் அல்ல, கர்த்தர் ஒருவரே தெய்வம். சொல்லுங்க, கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம். கர்த்தர் ஒருவர் தான் ஆவியாக இருந்து அற்புதங்களை செய்கிறவர். ஆமாம், அவர் செய்கிற அற்புதத்தை யாரும் நினச்சி பார்க்க முடியாது. ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு சவுண்டு கேட்கும், எல்லாம் காலி ஆகிடுவாங்க. திடீர்னு நடக்கும். யுத்தம் பண்ண வருவாங்க, தனக்குள்ளே மாண்டு கொள்வார்கள், தனக்குள்ளே அடித்துக் கொள்வார்கள். கர்த்தர் இறங்கி வேலை செய்கிறார். யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்களே, வந்தவர்கள் தனக்குள்ளே யுத்தம் பண்ணி கொண்டார்கள்.
கர்த்தர் இறங்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஆவியா இருக்கிறாரு. நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் ஆவியா இருக்கிறார். பார்க்க முடியாத விதத்தில் இருக்கிறாரு. என்னுடைய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு ஆவியா இருக்கிற தேவன் இருக்கிறார். நான் போய் சண்டை போட தேவையில்ல. கர்த்தர் பக்கம் திரும்பினா போதும், சகாயர் பக்கம் திரும்பினா போதும். அவர் ஆவியா இருக்கிற யுத்தம் பண்ணுவார். ஆச்சரியமாய் யுத்தம் நடக்கும். அல்லேலூயா. ஆச்சரியமாய் வெற்றி கிடைக்கும். அப்புறம் அப்படியே பின்னாடி 4ஆம் வசனம். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ஜித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். அல்லேலூயா. ஒரு பால சிங்கம் இறைய பிடிச்சிருச்சு. இறைய பிடிச்சி சாப்பிட உட்காந்துட்டு இருக்கு. ஒரு மேய்ப்பனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்னதான் சத்தம் போட்டானோ அது உறுதியா இருக்குமா? விட மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு பிடிச்ச இந்த ஆகாரத்தை நான் சாப்பிட்டே தீருவேன், நீ என்ன பண்றிய பார்க்கலாம், தைரியமா நிற்குமா? எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தர் அந்த அளவிற்கு உறுதியானவர். சீயோன் மேல், சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் அவர் இறங்குறாராம். ஆமா. அதனால எப்படி ஒரு சிங்கம் உறுதியா இருந்து தனக்கு கிடைத்த ஆகாரத்தை புசிக்க பயமில்லாமல் இருக்கிறதோ, அப்படியே கர்த்தர் உறுதியானவர். அவரை ஒருவரும் பயப்படுத்த முடியாது. தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதிலே, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்வதிலே, தன்னுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வதிலே அவர் உறுதியா இருக்கிறார். கர்த்தரை ஒருவரும் பயப்படுத்த முடியாது. கர்த்தரை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. நீ ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். அவரை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. அவர் யுத்த வீரர், அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தரை பிடிச்சிக்கங்க. அவர் சகாயர். அவர் சகாயர். எந்த சிச்சுவேஷனா இருக்கட்டும், சகாயரே, உதவி செய்கிறவரே, ஒத்தாசை கொடுக்கிறவரே அப்படின்னு திரும்பி பாருங்க. அவர் உங்களை பிடிச்சிப்பாரு. உங்க கரத்திலிருந்து ஒருவரும் பறிக்க விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் திருப்தியாயிருப்பேன். சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பர், நான் திருப்தியாயிருப்பேன். சத்ரு முன்னாடி திருப்தியாயிருப்பேன். சொல்லுங்க, சத்ரு பார்த்து கொண்டிருக்க கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நான் திருப்தியா சாப்பிட்டு இருப்பேன், பிசாசு பார்த்துனே இருப்பான். கர்த்தருடைய கரத்திலிருந்து பிசாசு என்னை பறிக்க முடியாது. ஆமா. ஒரு மேய்ப்பன் கோல் வச்சுன்னு ஆடு பக்கத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு, கோலை வச்சுன்னு மேய்ப்பன் நிக்கிறாரு. நரி பார்த்து தான் நிற்கும். ஏன்னா மேய்ப்பன் நிக்கிறாரு. மேய்ப்பன் கையில கோல் இருக்கு, அவர் உறுதியானவர். நான் ஆட்டை பிடிக்க போனா அடிச்சு காலி போடுவாருன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஆடோ, என்னுடைய மேய்ப்பன் இருக்கிறார், அவர் பெரியவர், உறுதியானவர், அவர் எனக்கு சகாயம் செய்கிறவர் சொல்லி திருப்தியாய் சாப்பிட்டு கொண்டிருக்குமா. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரின் பிள்ளைகள். நீங்கள் கர்த்தராகிய தேவாதி தேவனுடைய ஆடு. அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பர். சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பர். நான் அவருடைய ஆடு. அல்லேலூயா. இப்போ அப்புறம் கீழே பாருங்க. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல மேல அப்படியே பார்த்துனே இருக்கிறாராம். கர்த்தருடைய கண்ணு உங்க மேல இருக்குங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்ணு உங்களை பார்த்துட்டு இருக்கு. யாரும் உங்களை பார்க்கலாம் யோசிக்காதீங்க. கர்த்தருடைய கண்ணு உங்களை பார்த்துனே இருக்கு. ஒரு பறவை போல கர்த்தருடைய கண்ணு மேலேருந்து பார்த்துனே இருக்குது. உங்களை காக்கும்படி, உங்களை விடுவிக்கும்படி, சத்ருவின் கிரிகளை எல்லாவற்றையும் விலக்கி உங்களை தாங்கும்படி கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மற்றபடி மாம்சத்துக்கு நம்முடைய சிந்தனையை இடத்தை விடவே கூடாது. ஆண்டவரை பிடிப்போம். ஏன்னா ஆண்டவர் தான் நம்மளை வாழ வைக்கிறவர், அவர் தான் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். ஹல்லேலூயா. 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, பாவத்தோடு பாவத்தை கூட்டாதீங்க. என்னையா சொல்றீங்க? நான் பாவியா இருந்து இப்போ நீதிமான் ஆயிட்டேன், அவருடைய பிள்ளை ஆயிட்டேன், இப்போ போய் பாவத்தோடு பாவத்தை கூட்டாதீங்கன்னு சொல்றீங்களே. இங்க எதை சொல்றாரு அப்படின்னா, எது பாவம் என்று சொன்னால் இதில் சொல்றாரு, நீங்கள் என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணுகிறீர்கள். என்னை விட்டுட்டீங்கப்பா, என்னை விட்டுட்டு நீங்களே ஆலோசனை பண்ணிக்கிறீங்க. எகிப்துக்கு போகலாமா, அதை பண்ணலாமா, இங்கே போகலாமா, இதை பண்ணலாம், நீங்களே ஆலோசனை பண்ணிக்கிறீங்க. என் ஆவியை அல்லாமல் தங்களையே மூடிக்கொள்ள பார்க்கிறீர்கள். அவரை சொல்றாரு, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினால் பலக்க பார்க்கிறீர்கள், எகிப்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள். இதுதான் பாவம். பார்வோனின் பலத்தில் வாழணும்னு நினைக்கிறீங்க, பாவம். எகிப்தின் நிழல்ல போய் ஒதுங்கணும்னு நினைக்கிறீங்க, பாவம். ஏன்னா எகிப்து உன்னை நசிக்கிடுவான், அவன் மாம்சம் தானே. பார்வோனின் பலம், பாவம். என்னை ஆலோசனை பண்ணு, என்னுடைய ஆவியோடு கூட சேர்ந்து கொள். ஆண்டவர் சொல்ல, கர்த்தர்கிட்ட ஆலோசனை பண்ணுங்க. யார்கிட்ட ஆலோசனை பண்ணோம்? கர்த்தர்கிட்ட ஆலோசனை பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வாக்கை கேளுங்கள் சொல்றார். கர்த்தருடைய வாக்கை கேளுங்கள். அப்புறம் பாருங்க, பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? பார்வோன் பலனை நம்பி போவாதீங்க, பாவம். அந்த பார்வோனுடைய எகிப்தினுடைய நிழலுக்கு நேராக போவாதீங்க, அது பாவம். ஏன் சொல்லிட்டு பின்னாடி சொல்றாரு, அந்த பார்வோனுடைய பலன் அந்த நிழலெல்லாம் உங்களுக்கு வெட்கத்தை கொண்டு வந்துடும்ன்றார். அப்புறம் சொல்றாரு, எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சியா மாறிடும்ன்றார். சேம் ஆயிடும், வெட்கம் ஆயிடும். ஐயோ உங்க அனுகூலம் கிடைக்கும், ஒத்தாசை கிடைக்கும் அப்படின்னு உலகத்துக்கு போவது, மனுஷ பலத்தை நம்புவது, மாம்ச பலத்தை நம்புவது, இது நமக்கு வெட்கத்தை கொண்டு வரும், லட்சியை கொண்டு வரும், சேம கொண்டு வரும். அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் வாங்க, கர்த்தரிடத்தில் ஆலோசனை செய்யுங்க, ஆவியானவரோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க. ஏன்னா அவர் கொடுக்குற வார்த்தைக்குள்ளே அனுகூலங்கள் இருக்கிறது, சகாயம் இருக்கிறது, ஆசீர்வாதம் தேடி வந்துவிடும். ஈசாக்குக்கு இருந்த இடத்துல ஆசீர்வாதம் வந்துச்சு, அல்லேலூயா. அதை மாதிரி தேடி வரும். இதான் கர்த்தருடைய செயல்பாடு, அல்லேலூயா. கடைசியா 31:6 இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவர் இடத்தில் திரும்புங்கள். இதுல என்ன சொல்றாரு? எப்பா, என் அனுகூலத்தில் தான் இருந்தீங்க, ஆனா இப்போ நீங்க போயிட்டீங்க, நீங்க மீண்டும் முற்றிலுமா விலகிடுங்க, என்கிட்ட வந்துருங்கன்றார். அல்லேலூயா. முற்றிலுமாய் விட்டு விலகினவர் இடத்திற்கு திரும்புங்கள். நான் ஆண்டவர்கிட்ட இருந்து முற்றிலுமா விலகி போய், பரிகாரிய நாடி போய், அனுகூலத்தை நாடி எகிப்தெல்லாம் போய் சேமானது போதும். முற்றிலுமா எங்கிருந்து விலகி போனீங்களோ அந்த தேவாதி தேவனிடத்தில் மீண்டும் திரும்புங்கள், அவருடைய வார்த்தைக்குள்ளே திரும்புங்கள், அதை தியானம் பண்ணுங்கள், அங்கே உனக்கு அனுகூலங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஓகே, சொல்லுங்க. நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அல்லேலூயா.